வெல்கம் டு பார்ட் 3. இன்னைக்கு நம்மளோட STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற CPU மற்ற சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்றதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு அனாலஜியோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஒரு ரெஸ்டாரண்ட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு மெயினாக இருக்கிறது கிச்சன் இல்லையா? நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். லெட்ஸே இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைனிங்னு வச்சுக்கலாம். லெட்ஸே இது வந்து உங்களுக்கு ஒரு காமன் டைனிங் நான் ஏசின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு டேக்அவே இருக்குது. அப்புறம் இந்த கிச்சனுக்கு ஆர்டர் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ கிச்சனில் இருக்க ஷெஃப் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்டர் சிஸ்டம்ஸ்லேருந்து ஆர்டர்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த ஆர்டரை வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் டைனிங்க்கு சப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை காமன் டைனிங் சப்ளை பண்ணுறதுக்கோ ஒரு இன்டர்மீடியட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கார். மேபி லெட்ஸே மேனேஜர்னு வச்சுக்கலாம். இந்த மேனேஜருக்கு அந்த ஆர்டர்லாம் எங்கே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை ஐதர் எக்ஸிக்யூட்டிவ் டைனிங்க்கோ அப்படி இல்லைன்னா காமன் டைனிங்க்கோ அனுப்புகிறாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இன்கேஸ் வந்து டைனிங்கில் போகல அப்படின்னா டேக்அவேலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர்ஸ் வந்து சில சமயம் வாங்கிக்க முடியும். அவங்களே தனியாக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? அஃப்கோர்ஸ் சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிச்சன்லேருந்து வரலாம். பட் சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே டேக்அவேலே கூட கிடைக்கும். அந்த மெயின் கிச்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இது வந்து ஒரு ப்ரையாரிட்டி ஆக்சஸ் வந்து இதுக்கு கிடைக்கும், டேக்அவேல கிடைக்கும் சில ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டைனிங்க்கு வந்து ஹையர் ப்ரையாரிட்டியோட, அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே டக்குன்னு கொண்டு வரதுக்கான அந்த சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு காமன் டைனிங்கில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு டேபிளுக்கு சீக்கிரம் வரும். பக்கத்தில் ஒரு ரவுடி உட்காந்துருக்கானா, அவன் சாப்பிட்டு இருந்தானா அவனுக்கு இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி இந்த காமன் டைனிங்லே கூட உங்களுக்கு யார் உட்காந்துருக்கான்றதை பொறுத்து கூட ஃபாஸ்ட்டாக வரணுமா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வரணுமா, எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ் டெலிவர் பண்ணுற ஸ்பீடு கூட அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே நிறைய பின்ஸ் வந்து அவுட் சைடு இருக்குது. இதுதான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம எப்படி வந்து ஒரு கிச்சன் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்னு சொன்னோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோட ஹார்ட்னு பார்த்தோம்னா இதோட CPU. அப்புறம் இந்த CPU வந்து எப்படி வந்து ஒரு கிச்சனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் டேட்டா ரெண்டுமே வந்து ஒரு ஆர்டர் சிஸ்டம் வழியாக வந்ததோ அதே மாதிரி இந்த CPU வந்து மெயினாக 3 விதமான வேலையை பண்ணும். அதாவது ஒரு ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எடுக்கும், டேட்டா வந்து எடுக்கும். அப்புறம் கீழே இப்போ இருக்கிற பெரிஃபரல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம டைனிங் ஏரியா எக்ஸிக்யூட்டிவ் டைனிங் ஏரியான்ற எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு USB வழியாக நம்ம டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூஎஸ்பியை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு இன்கேஸ் ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து அதை CPUவில் ப்ராசஸ் பண்ணி இந்த யூஎஸ்பியில் வந்து நம்ம டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 விதமான பஸ் வந்து நம்மளோட STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்குது. இது 3 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆர்கிடெக்சரை டிஃபர் பண்ணி இது 3 பதிலாக 5, 6 கூட சில ஆர்கிடெக்சரில் இருக்கலாம். நம்மளோட STM32 மைக்ரோ கண்ட்ரோலரில் இந்த CPU வந்து மெயினாக இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ்ன்னு ஒரு பஸ் இருக்குது, டேட்டா பஸ்ன்னு ஒரு பஸ் இருக்குது, அப்புறம் சிஸ்டம் பஸ்ன்னு ஒன்று இருக்குது. சிஸ்டம் பஸ். இப்போ இந்த சிஸ்டம் பஸ் தான் உங்களுக்கு எல்லா பெரிஃபரல்ஸ், USB மட்டும் இல்லை, USB, I2C, லெட்ஸ் SPI, இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த S-பஸ் வழியாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே SRAM கூட இருக்குது. ஒரு சிஸ்டம்க்கு வந்து ஃப்ளாஷ் மெமரி, SRAM 2 தேவை. ஸோ எப்படி வந்து ஒரு CPU வந்து டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே ஃப்ளாஷ் மெமரிலேருந்து எடுக்குதோ அதே மாதிரி ரேம்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக லெட்ஸே இங்கே ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் அண்ட் SRAM ரெண்டுலேருந்துமே இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா வந்து CPU எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் மெமரியிலிருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா வந்து இந்த CPUவால் எடுக்க முடியும். பட் அதை வந்து நம்ம பின்னாடி ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த CPU வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஒரு வயர் மாதிரி எல்லா ஃப்ளாஷ் மெமரியோட SRAM மெமரியும் ஒரு வயர் மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மேனேஜர் தேவை. எப்படி வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் வந்து அந்த கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில ஒரு மேனேஜர் இருக்காங்களோ, ஒரு சப்ளையர் இருந்தாங்களோ, அந்த மாதிரி இந்த சிபியூக்கும் இந்த மெமரிக்கும் இந்த பெரிஃபரல்ஸ்க்கும் இடையில இந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் தேவை.
இதில் வந்து உள்ளே போனோன்னா நிறைய மேனேஜர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். பட் இன் ஜென்ரல் இதுக்கு இடையில லெட்ஸ் சே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டாவை வந்து சேனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மேனேஜர். இதை வந்து ஆக்சுவலாக வந்து பஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த பஸ் மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் கூட இருக்குது. ஸோ இந்த பஸ் மேட்ரிக்ஸ் தான் இந்த CPU வந்து ஃப்ளாஷ் அக்சஸ் பண்ணுதா இல்லை பெரிஃபரல்ஸ் அக்சஸ் பண்ணுதா, அந்த இது வந்து மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த CPU வந்து ஒரு மாஸ்டர், வேற இந்த ஃப்ளாஷ் மெமரி வந்து ஒரு ஸ்லேவ். ஸோ இந்த மாஸ்டருக்கும் ஃப்ளாஷ்க்கும் இடையில இருக்கிற இந்த கம்யூனிகேஷன் இங்கே வந்து ஐபஸ்ன்னு சொல்கிறோம்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ், டேட்டா பஸ், சிஸ்டம் பஸ், இது எல்லாமே மாஸ்டர்ஸ். இந்த மாஸ்டர் எல்லாமே இந்த ஸ்லேவோட கம்யூனிகேட் பண்ணுறப்ப ஒன்றுக்கு ஒன்று வந்து ஓவர் ரன் பண்ணிடக்கூடாது. அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து கன்கரண்ட்டாகவே இருக்கணும், சைமல்டேனியஸாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த கிளாஷ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு USB, I2C, SPI இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நம்ம சிஸ்டம் பஸ் வழியாக டைரெக்டாக வந்து ஒரு மேனேஜர் வழியாக கனெக்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி இன்னும் கூட நம்மளுக்கு நிறையா USB, let's say SPI, I2C, USART, ஸோ இந்த மாதிரியான பெரிஃபரல்ஸ் இதே சிஸ்டம் பஸ் வழியாகவே கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆப்ரேட் ஆகக்கூட பெரிஃபரல்ஸாக இருக்கலாம், இது வந்து ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகக்கூட பெரிஃபரல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த பஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் பஸ், இந்த பஸ் கொஞ்சம் ஸ்லோவர் பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்பீடையே கூட மல்டிபிள் ஸ்பீடு வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த டிவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஒரு மேனேஜர். இதை வந்து ஆக்சுவலாக வந்து AHB பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, AHB APB பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பிரிட்ஜுன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு கான்செப்ட் லெவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரே மாதிரியான பெரிஃபரல்ஸ் இருந்தாலுமே கூட 2-3 பெரிஃபரல்ஸ் I2C வந்து நம்மளுக்கு ஒன்று மட்டும் இல்லை, நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் 2 I2C கூட இருக்கலாம். அதில் ஒன்று ஃபாஸ்ட்டாகவும் ஒன்று ஸ்லோவாகவும் ஆப்ரேட் ஆகலாம். அந்த ஸ்பீடு எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது ஸ்லோ ஸ்பீடு, இது ஹை ஸ்பீடுன்னு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஹை லெவலாக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். இப்போ நம்மளோட டேட்டா ஷீட்டுக்கு போய் நம்மளோட STM32F411 டேட்டா ஷீட்டோட பிளாக் டயக்ராம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு கிளியராக சில விஷயங்கள் புரியும். ஆல்ரைட், இப்போ நம்மளோட STM32F411VE மைக்ரோ கண்ட்ரோலரோட பிளாக் டயக்ராமை வந்து நம்மளோட டேட்டா ஷீட்டில் பார்க்கலாம். இதுதான் அந்த டேட்டா ஷீட். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றி ஒரு பிளாக் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வெளியே பின்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன பின்ஸ் இருக்குது அப்படின்றத. அஃப்கோர்ஸ் இதை குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி டெவலப்மெண்ட் போர்டில் இந்த போர்ட் A, போர்ட் B அதில் நிறைய பின்ஸ்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். 0 to 15 பின்ஸ், அதாவது 16 பின்ஸ் வந்து போர்ட் Aல இருக்குது. இந்த போர்ட் A 16 பின்ஸ் எல்லாமே சேர்ந்து இங்கே GPIO போர்ட் A அப்படிங்கிற ஒரு பிளாக்குக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி போர்ட் B 16 பின்ஸ் வந்து போர்ட் B அப்படிங்கிற ஒரு பிளாக்குக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே GPIO அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த GPIOனா அதுவும் ஒரு பெரிஃபரல் தான். ஆக்சுவலாக இது ஒரு ஹை ஸ்பீட் பெரிஃபரல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு இன்புட் அல்லது அவுட்புட் ரெண்டையுமே வந்து நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 16 பின்ஸ் இந்த போர்ட் Aல இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு பின்னை வந்து நீங்கள் இன்புட்டாகவும் இன்னொரு பின்னை அவுட்புட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அந்த இன்புட் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரியோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு சிக்னலை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காகவும் அதை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு எல்இடியை ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்இடியை அவுட்புட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த GPIO போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் மாதிரி ஒரு கொடுத்து ஒரு மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம்னா அதையும் கூட இந்த GPIO போர்ட் வழியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த GPIO பெரிஃபரல்ஸுங்கிறது நிறையா இருக்குது. அதுலேயே இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் பெரிஃபரல். ஏன் இது ஹை ஸ்பீட் பெரிஃபரல்னு சொல்கிறேன்னா, நம்மளோட ARM Cortex M4 CPU இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த Cortex M4 CPU இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்மளுக்கு 100 MHz ஸ்பீடில் வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த CPU இங்கே நிறைய பஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது எல்லாமே பஸ் தான் சொல்கிறோம் நம்ம. இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு AHB1 அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது, கிரே கலரில் இருக்குது இல்லையா, அது 100 MHzல ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ். ஸோ அந்த பஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா பெரிஃபரல்ஸும் அந்த ஸ்பீடில் மேக்ஸிமமாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த CPU இந்த ஒரு AHB பஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பிளாக் வழியாக அப்படியே கனெக்ட் ஆகி இந்த CPU வந்து இந்த AHB பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக கனெக்ட் ஆகி மறுபடியும் AHB1 பஸ்ஸில் வந்து கனெக்ட் ஆகி நிற்கிது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த AHB பஸ் வந்து AHB1 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பரிங் பற்றி இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். இந்த பஸ் எல்லாமே இந்த ARMோட ஆர்கிடெக்சருக்கு ரெலவெண்ட்டான ஒரு நம்பர். அதை அந்த AHB ப்ரோட்டோக்கால் பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் ஜென்ரலாக இந்த CPU இந்த AHB பஸ்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு த்ரூ ஒரு பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக.
இந்த பஸ் மேட்ரிக்ஸ்னு ஒன்றும் இல்லை, இந்த நிறைய பஸ் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி ஆகுது இல்லையா, நம்ம முன்னாடி ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் ஒரு மேனேஜர் மாதிரி பார்த்தோம்ல, அதுதான் இந்த ஏஹெச்பி பஸ் மேட்ரிக்ஸ். இதில் மொத்தம் இங்கே 7S 4Mன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 slaves 4 masters. அது என்ன மாஸ்டர் என்ன ஸ்லேவுங்கன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பட் இதுதான் ஒரு மேனேஜர். அதாவது இங்கே CPU வந்து இப்போ யாரோட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஹெச்பி பஸ் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அல்டிமேட்லி இது வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த AHB1 பஸ்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம GPIO பற்றி பேசணும். இந்த GPIOவும் பார்த்தோம்னா இதே பஸ்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த AHB1 பஸ் வழியாகவே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டெக்னிக்கலி இந்த GPIOவும் 100 MHz ஸ்பீடில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும், க்ளோஸ் டு த ஸ்பீட் ஆஃப் த CPU. ஸோ ஒரு ஹை ஸ்பீட் பெரிஃபரல்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த GPIO போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆல்ரைட், இந்த GPIO மாதிரியே இன்னமும் நிறைய பெரிஃபரல்ஸ் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே டைமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிஃபரல் இருக்குது. இந்த டைமர்னால் நம்ம நேம்லேயே வந்து ஒரு டைமர் மாடியூல், அதாவது இது வந்து கவுண்ட் பண்ணும் அல்லது ஒரு டைமிங்கை வந்து லெட்ஸ் சே 1 செகண்டுக்கு ஒரு டைமர் கண்டினியூஸாக வந்து ட்ரிகர் ஆகணும், இல்லை ஒரு 500 மில்லி-செகண்டுக்கு ஒரு டைமர் வந்து ட்ரிகர் ஆகணும். அந்த மாதிரி டைமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த பெரிஃபரல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இங்கே யூசாட்னு ஒன்று இருக்குது. இந்த யூசாட் ஆக்சுவலாக வந்து ஒரு சீரியல் ப்ரோட்டோக்கால். இது வழியாக நீங்கள் சீரியல் டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு GPS மாடியூல் நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த GPS மாடியூலை கூட நீங்கள் இந்த யூசாட் வழியாக இந்த TX RX பின் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற அந்த GPS மாடியூல் இந்த TX RX வழியாக இந்த யூசாட்டில் போய் கனெக்ட் ஆகி அதை நம்ம ஃபர்ம்வேரில் வந்து இந்த யூசாட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்றத ப்ரோக்ராம் பண்ணோம்னா அது நம்ம CPUவோட ஹெல்ப்போட நம்மளால் சில அப்ளிகேஷன்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே யூசாட், SPI அப்படின்னு நிறையா இருக்குது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே SPI1, SPI4, யூசாட்1, யூசாட்6, அப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா இங்கேயும் நிறையா டைமர்ஸ் இருக்குது, இங்கேயும் யூசாட்ஸ் இருக்குது, இங்கேயும் SPI இருக்குது. அகெயின் நம்ம ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைனிங் மாதிரியும் இது ஒரு காமன் டைனிங் மாதிரியும் அசீவ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைனிங்கில் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஹை ஸ்பீடில் கிடைக்குது, ப்ரையாரிட்டியாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் கிடைக்குது, சர்வீஸ் நல்லா கிடைக்குது. ஸோ அதுதான் இந்த பஸ். இங்கே வந்து APBன்னு ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, APB2ன்னு ஒரு பஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு APB1ன்னு ஒரு பஸ் இருக்குது. அகெயின் இந்த பஸ்ஸுக்கான நேமிங் கன்வென்ஷனும் கூட உங்களுக்கு இந்த ஆர்மோட ஆர்கிடெக்சர்லேருந்து தான் வருது. இந்த APBங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ் பெரிஃபரல் பஸ். அந்த பஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் இங்கே APB1, APB2ன்னு இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் 2 பஸ் இருக்குது. இன்னும் அட்வான்ஸ்டான மைக்ரோ கண்ட்ரோலரில் இன்னமும் கூட நிறையா பஸ்ஸஸ் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த APB1 பஸ்ஸில் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 MHz தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த APB1 பஸ் 50 MHzல ஆப்ரேட் ஆகுது, இந்த APB2 பஸ் 100 MHz ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த எப்படி வந்து இது 50 MHzக்கு கன்வெர்ட் ஆகுது, ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 100 MHz ஸ்பீடில் இந்த AHB1 பஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. அப்படியே கீழே பார்த்தோம்னா இங்கே ஏதோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையும் கூட நீங்கள் ஒரு மேனேஜர் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த AHB to APB பிரிட்ஜ், அதாவது இந்த பிரிட்ஜ் வழியாக அந்த பஸ்ஸை கனெக்ட் பண்ணதுனால உங்களால் ஃபர்தராக அந்த கிளாக் ஸ்பீடை வந்து குறைக்க முடியும், இல்லை அதோட ஸ்பீட்லேயே கூட மேட்ச் பண்ண முடியும். அதனால தான் இந்த AHB APB1 பஸ், இந்த AHB APB1 பஸ், அதாவது இந்த பஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் வந்து அந்த ஸ்பீடை குறைச்சிடுது. அதாவது 100 MHzலேருந்து 50 MHzஆக அந்த ஸ்பீடை வந்து இந்த பிரிட்ஜ் வந்து குறைச்சி கொடுத்துருது. ஆனால் இந்த AHB APB2 பஸ் பார்த்தோம்னா அந்த ஸ்பீடை வந்து அப்படியே ரீடைன் பண்ணுது. இன்னமும் கூட இந்த ஒரு பெரிஃபரல்ஸும் இந்த 100 MHz ஸ்பீடை ஃபர்தராக வந்து இன்னும் கம்மியான ஸ்பீடுக்கு குறைக்க முடியும். அதே மாதிரி இங்கே 50 MHz ஸ்பீடில் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இவ்வளோ பெரிஃபரல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த பெரிஃபரல்ஸ்க்கும் ஒரு பெரிஃபரல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீடை வந்து குறைக்க முடியும், நம்ம ஃபர்ம்வேர் வழியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு RTCன்னு ஒன்று இருக்குது. இந்த RTCயும் ஒரு பெரிஃபரல் தான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரியல் டைம் கிளாக் பெரிஃபரல். ஸோ இந்த ரியல் டைம் கிளாக் வந்து ரொம்ப கம்மியான பவர் சப்ளை வந்து கன்சியூம் பண்ணும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகும். அந்த மாதிரி லோ ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகிறதுனால இந்த லோ ஸ்பீட் பஸ்ஸில் வழியாக அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த APB1 பஸ் தான் நம்மள்ட்ட இருக்கிறதுலே கம்மியான ஸ்பீடில் இருக்கிற பஸ். ஏன்னா 2 பெரிஃபரல் பஸ் தான் இருக்குது, அதில் கம்மியானது வந்து 50 MHz ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த RTCயை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 50 MHz கூட இதுக்கு ரொம்பவே ஜாஸ்தியான ஃப்ரீக்வன்சி தான்.
அதனால் அந்த ஸ்பீடையும் குறைக்கிறதுக்கு இங்கே சில சர்க்யூட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிசி. அடுத்ததாக CPU வந்து எப்படி ஒரு ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் வந்து ஆக்சஸ் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ளாஷ் மெமரி வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாஷ் மெமரிங்கிறது ஒரு நான் வாலடைல் மெமரி, விச் மீன்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாமே கோட் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸுங்கிறது டேட்டா, அதை ஆட் பண்ணணுங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் டேட்டாவும் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரியில் இருக்கும். இந்த CPU இந்த டி பஸ் ஐ பஸ்ன்னு 2 பஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வந்து ஒன்று டேட்டா பஸ், இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ். ஸோ 2 பஸ், இந்த 2 பஸ்ஸும் தனித்தனியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த CPUனால் இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ARM ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு அட்வான்டேஜ். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய சிஸ்டம்ஸ் எல்லாம் வான் நியூமன் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம். பட் இந்த ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ண இந்த ARM Cortex ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் சைமல்டேனியஸாக வந்து ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். இது போக இங்கே எஸ் பஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த பஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷனை வந்து கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணலை. அதனால் இந்த பஸ் மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம இன்னொரு டயக்ராம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் மேனுவலில் பார்க்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் மேனுவலில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் மெமரி இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாஷ் மெமரி இன்டர்ஃபேஸில் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட கார்டெக்ஸ் கோர் CPU. இங்கே ஐகோட் பஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ், டேட்டா பஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ இந்த CPU வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் வழியாக அப்படியே இந்த பஸ் மேட்ரிக்ஸ் போய் இந்த பஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து ஃப்ளாஷ் இன்டர்ஃபேஸ் போய் அப்புறம் ஃப்ளாஷ் மெமரியை போய் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணுது. அட் த சேம் டைம் நம்மளோட டேட்டா பஸ் வழியாக அந்த டேட்டாவையும் கூட டீகோட் பஸ் வழியாக போய் பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக போய் ஃப்ளாஷ் மெமரி இன்டர்ஃபேஸ் வழியாக போய் ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து டேட்டாவும் எடுத்துக்க முடியும். அடிஷ்னலாக இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே கிரே கலரில் சில லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது என்னென்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃப்ளாஷ் மெமரியில் மட்டும்தான் எடுக்க முடியும்னு இல்லை, ஆப்ஷனலாக உங்களுக்கு சில அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் மூலமாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே கீழே வந்து எக்ஸ்டர்னல் வழியாகவும் கூட எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை எக்ஸ்டர்னலாக நீங்கள் மெமரி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வழியாகவும் கூட உங்களால் இன்ஸ்ட்ரக்ஷனை எடுக்க முடியும், டேட்டாவையும் எடுக்க முடியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாவையும் நீங்கள் எஸ்ட்ராம்லேருந்தும் எடுக்க முடியும். பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னிக். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ப்ரிடாமினென்ட்லி நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கோட் ரெண்டையுமே வந்து நம்ம ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேரான அட்வான்ஸ்டு யூசேஜுக்கு மட்டும்தான் உங்களால் எஸ்ட்ராமில் இருந்தும் இல்லை எக்ஸ்டர்னல் மெமரியில் இருந்தும் கூட இந்த கோட் அண்ட் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது போக இங்கே வந்து எஸ் பஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ் பஸ் பார்த்தோம்னா இந்த ஃப்ளாஷ் மெமரியோட கனெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து சிஸ்டம் பஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே பார்த்த யூசாட், I2C, SPI, டைமர்ஸ், இந்த எல்லா பெரிஃபரல்ஸும் இந்த CPUவோட கனெக்ட் பண்ணணும்னா ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் பஸ் வழியாக தான் கனெக்ட் ஆகும். அதனால தான் பார்த்தோம்னா இந்த சிஸ்டம் பஸ் இந்த CPUலேருந்து சிஸ்டம் பஸ் அப்படியே போய் இது வழியாக போய் பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக போய் AHB பெரிஃபரல்ஸ்க்கு போய் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த AHB பெரிஃபரல்ஸ் டைரெக்டாக போய் கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிரேட் அவுட்டாக ஒரு கனெக்ஷன் வந்து அப்படியே AHB2 பெரிஃபரல்ஸ்க்கும் போகுது. ஸோ AHB பெரிஃபரல் 1, அதாவது AHB1 பெரிஃபரல், AHB2 பெரிஃபரல்னு 2 பெரிஃபரல்ஸ் இருக்குது. மறுபடியும் இங்கே வந்துடலாம் இந்த பிளாக் டயக்ராமுக்கு. இங்கே பார்த்தோம்னா AHB1 பெரிஃபரல். ஸோ சிஸ்டம் பஸ் இந்த பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக AHB பெரிஃபரல்ஸ்க்கு போய் இந்த எல்லா GPIO அப்புறம் இங்கே ஃபர்தராக அந்த டிவைட் ஆகி இது வழியாக போய் இங்கே இருக்கிற APB1 பெரிஃபரல்ஸ் எல்லாத்தையுமே, அப்புறம் இங்கே APB1 பெரிஃபரல்ஸ், சாரி இது APB2 பெரிஃபரல், இந்த APB1 பெரிஃபரலும் இங்கே பிரிட்ஜ் வழியாக போய் இந்த APB பிரிட்ஜ் வழியாக போய் மறுபடியும் இந்த AHB1 பஸ்ஸோடு கனெக்ட் ஆகி அல்டிமேட்டாக போய் CPUவை ரீச் பண்ணும். ஸோ CPU வந்து இந்த பெரிஃபரல்ஸோடு கம்யூனிகேட் பண்ணணுன்னா அது சிஸ்டம் பஸ் வழியாக மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா பஸ்னால் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ்னால் என்ன, இந்த சிஸ்டம் பஸ்னால் என்னன்றது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல்லே கூட இந்த மெமரி அண்ட் பஸ் ஆர்கிடெக்சர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னு வந்தோம்னா இதில் இந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்டில் மல்டிபிள் மாஸ்டர்ஸ் மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி, ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம Cortex M4 CPU வந்து நான் 3 பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ், டேட்டா பஸ், சிஸ்டம் பஸ். இப்போ நான் சொன்னதையே இங்கே கொஞ்சம் பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லேவ்ஸ் வந்து ஃப்ளாஷ் மெமரியாக இருக்கலாம், எஸ்ராமாக இருக்கலாம்,
இந்த AHB1 பெரிஃபரல் ஃபர்தராக வந்து APB1 அப்புறம் APB2 அதாவது அட்வான்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் பஸ்லேருந்து ஃபர்தராக டிவைட் ஆகி அட்வான்ஸ்டு பெரிஃபரல் பஸ் 1 பெரிஃபரல் பஸ் 2 டிவைட் ஆகிருக்கு. வேறஸ் இந்த AHB2 பெரிஃபரல் ஃபர்தராக டிவைட் ஆகலை. நம்ம இங்கே இருக்கிற டயக்ராமில் இந்த AHB2 பெரிஃபரல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வெறும் யூஎஸ்பிக்கு மட்டுமே தனியாக ஒரு பஸ் AHB2 பஸ் இருக்குது, 100 MHz ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ். மற்ற எல்லா பெரிஃபரல்ஸுமே இந்த AHB1 தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் USB மட்டும் AHB2 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த AHB2 ஃபர்தராக அவங்க டிவைட் பண்ணி காட்டல. இந்த APB1 செவரல் பெரிஃபரல்ஸ், APB2 செவரல் பெரிஃபரல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில், இந்த பஸ் மேட்ரிக்ஸோட டயக்ராமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் எதெல்லாம் போய் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னென்னா நம்மளோட ARM ப்ராசஸர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ஸ்லேவ்லேருந்து எடுக்க முடியும். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் வழியாக ஃப்ளாஷ் மெமரியை வந்து அக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். அதே இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் உங்களால் SRAM-ஓடையும் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த SRAM கூட இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் ஃப்ளாஷ் மெமரியில் மட்டும் இருந்து இல்லை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் சிபியூக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை SRAM-லேருந்து எடுக்க முடியுன்றது தான் இங்கே இந்த பிக்சரில் சொல்ல வராங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு எந்த பெரிஃபரல்ஸ்லேருந்தும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே டேட்டா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேட்டா பஸ் வழியாக ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து டேட்டாவை எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் SRAM-லேருந்தும் கூட இந்த டேட்டாவை வந்து எடுத்துக்க முடியும், சிபியூனால் எடுத்துக்க முடியும். மற்றபடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் வேறு எந்த பெரிஃபரல்ஸ்லேருந்துமே நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இங்கே சிஸ்டம் பஸ் பார்த்தோம்னா இங்கே இந்த ஸ்லேவ் SRAM-ஓட கனெக்ட் ஆகி பாருங்கள். ஸோ சிஸ்டம் பஸ் வழியாக நம்மளால் SRAM-ஓட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா பெரிஃபரல்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் பஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பிக்சர்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது, இந்த iBus DBus எந்த பெரிஃபரல்ஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஃப்ளாஷ் மெமரி ஆக்சஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பஸ், டேட்டா பஸ் வந்து தனித்தனியான பஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சைமல்டேனியஸாக 2 பஸ்லேயுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் ஃபெச் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் சிஸ்டம் பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் நீங்கள் வந்து சீரியலைஸ் பண்ணி ஒன்றா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டாவை வந்து SRAM-லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃப்ரென்ஸ்னால இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இங்கே CPU பஸ்ஸஸ் போக அடிஷ்னலாக DMA1 DMA2ன்னு 2 மாஸ்டர் இருக்குது. இந்த DMAனா என்ன? நம்ம இந்த ஃபஸ்ட் ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் எப்படி வந்து ஒரு டேக்அவேல நம்ம வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கினா அது மெயின் கிச்சன், அதாவது CPU டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே சில சர்வீஸ் பண்ணிக்க முடியுமோ, அதே மாதிரி தான் DMA அப்படிங்கிறது கூட. இந்த DMA பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இன் ஜென்ரல் பார்த்தோம்னா நம்மளுக்கு CPU டிஸ்டர்ப் பண்ணாமல் டேக்அவே அந்த DMAவே நம்ம சில ஐட்டம்ஸை வந்து சில சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அது என்ன மாதிரி சர்வீஸுங்கிறத இந்த ரெஃபரன்ஸ் மேனுவலில் இந்த DMA கண்ட்ரோலர்ன்ற செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்த DMA வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் பெரிஃபரல்ஸ் அண்ட் மெமரி. இந்த பெரிஃபரல்ஸ்னால் என்னென்ற இந்த பெரிஃபரல்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யூசாட்டில் வந்து ஒரு பெரிஃபரல் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பெரிஃபரல்லேருந்து இந்த SRAM-க்கோ இல்லை ஃப்ளாஷுக்கோ நீங்கள் டேட்டா மூவ் பண்ணுறீங்கன்னா அதை இந்த CPU-ஓட இன்டர்வென்ஷன் இல்லாமல் இந்த DMA மாஸ்டரே அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அந்த டேட்டா வந்து அந்த பெரிஃபரல்ஸ்லேருந்து இந்த மெமரிக்கு வந்து மூவ் பண்ண முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பெரிஃபரல்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் பெரிஃபரல்ஸ் அண்ட் மெமரி. அதே மாதிரி மெமரி டு மெமரி, இந்த மெமரி டு மெமரின்ற ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ இந்த ஃப்ளாஷ்லேருந்து நீங்கள் SRAM-க்கு வந்து டேட்டா மூவ் பண்ணுறீங்க, இல்லை இந்த SRAM-லேயே வந்து உங்களுக்கு ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு மெமரியை மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த மெமரி ஆப்ரேஷன்ஸை கூட உங்களால் CPU-ஓட சப்போர்ட் இல்லாமல் இந்த DMA-வாலே ஹேண்டில் பண்ண முடியும். அதுபோக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, டேட்டா கேன் பி குவிக்லி மூவ்ட் பை த DMA வித்தவுட் எனி CPU ஆக்ஷன். இப்போ CPU-ஓட ஆக்ஷன் இல்லாமல் இந்த டேட்டா ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுனால இந்த CPU-ஓட ரிசோர்ஸஸ் எல்லாமே மற்ற சில ஆப்ரேஷன்ஸ்க்காண்டி கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவலில் இருக்கிற சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராமில் இங்கே DMA1 DMA2ன்னு 2 DMA கொடுத்துருக்காங்க, 2 மாஸ்டர்ஸ். இந்த 2 மாஸ்டர்லேயுமே ஒரு பெரிஃபரல் பஸ், ஒரு மெமரி பஸ் இருக்குது. ஆனால் இந்த DMA1லையும் 2லையும் இருக்கிற மெமரி பஸ் நம்மளோட பஸ் மேட்ரிக்ஸை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இந்த மெமரி பஸ் மேட்ரிக்ஸ் வழியாக நம்மளோட ஃப்ளாஷ் மெமரியை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுவும் டீகோட் பஸ் வழியாக மட்டும்தான், அதாவது டேட்டாவை மட்டும் இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்மளோட SRAM-ஐயும் இந்த DMA-ஓட மெமரி பஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது.
அதே மாதிரி இந்த DMA2ல இருக்கிற மெமரி பஸ் இந்த AHB பெரிஃபரல்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ஆக்சஸ் DMA1க்கான மெமரி பஸ்ஸில் இல்லை. ஸோ அதனால் DMA2க்கு இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இதோட பெரிஃபரல் பஸ் பார்த்தோம்னா இந்த பெரிஃபரல் பஸ் DMA1 வந்து டைரெக்டாக APB பெரிஃபரல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா APB பெரிஃபரல்ஸோட DMA1ஓட பெரிஃபரல் பஸ் கனெக்ட் ஆகிருக்கு. வேறஸ் அந்த DMA2ஓட பெரிஃபரல் பஸ் அதே மாதிரி APB2ஓட பெரிஃபரல் பஸ்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. அடிஷ்னலாக இந்த DMA பெரிஃபரல் பஸ் உங்களுக்கு பஸ் மேட்ரிக்ஸ்லையும் கனெக்ட் ஆகி ஃப்ளாஷையும் ஆக்சஸ் பண்ண முடியுது, SRAMமையும் ஆக்சஸ் பண்ண முடியுது, AHB பெரிஃபரல்ஸ் ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இந்த DMA2ல இருக்கிற அட்வான்டேஜ். இதை நீங்கள் அப்படியே வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பிளாக் டயக்ராம் போனீங்கன்னா இந்த DMA1 DMA2ஓட கனெக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா DMA1 வந்து இந்த APB AHB பிரிட்ஜில் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. வெறும் இந்த பெரிஃபரல் பஸ்ஸோட மட்டும்தான் இது கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிஃபரல் பஸ்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு DMA2, அதே சமயத்தில் பஸ் மேட்ரிக்ஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப இன்ட்ரிகேட்டான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த DMA பற்றி பார்க்குறப்ப தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது போக இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ரீசெட் அண்ட் கிளாக் கண்ட்ரோல், CRC, வாட்ச் டாக், இந்த இதெல்லாம் பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். இன்னும் கூட இதில் டெம்பரேச்சர் சென்சார், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், ADC இன்புட்ஸ், நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் நாப் மாதிரி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும் இந்த ADC சேனல் வழியாக. ஸோ மற்ற சில நம்ம பேசாத சில பெரிஃபரல்ஸ் பற்றி நம்ம இந்த SDIO, MMC, வேக்கப் இதெல்லாம் பற்றியும் கூட நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அடுத்து வர வீடியோஸில் பேசலாம். பட் இன் ஜென்ரல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற இந்த CPU எப்படி என்ன மாதிரி பஸ் வழியாக இந்த ஃப்ளாஷ் மெமரியோடையும் SRAMோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியுது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா வந்து நம்ம ஃப்ளாஷ் மெமரிக்கிட்ட இருந்து அக்சஸ் பண்ண முடியுது, அப்புறம் இந்த DMAவோட வேலை என்ன, அப்புறம் என்னென்ன பெரிஃபரல்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி போர்ட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, எந்த மாதிரி பஸ்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பஸ் வந்து எப்படி ஃபர்தராக வந்து ஸ்பீடு வந்து டிவைட் பண்ணுறதுக்கு இந்த AHB APB பிரிட்ஜ் இருக்குது. அதை மட்டும் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அடுத்த வர வீடியோஸில் இன்னும் ஃபர்தராக இந்த டாபிக்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்ரைட், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.